கடலூர் மாவட்டத்தில் ஏடிஎம்மில் பணம் வைத்த ஊழியரை 7.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரை அடுத்த கேஎன்பேட்டை பகுதியில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் ஏடிஎம் இயந்திரம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஏடிஎம் மையத்தின் பராமரிப்பு ஊழியரான சுந்தரராஜன் என்பவர் காலையில் ஏடிஎம்மிற்கு சென்றபோது இயந்திரம் லேசாக உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து உடனடியாக திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்தாருக்கு சுந்தரராஜன் தகவல் தெரிவித்தார். தகவலை அடுத்து விரைந்து வந்த திருப்பாதிரி புலியூர் போலீசார் ஏடிஎம் மையத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று மாலை 7 மணிக்கு ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வைத்த 2 இளைஞர்களை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஏடிஎம்மில் பணம் வைத்த ஊழியரான கிருஷ்ணகுமார் என்பவர்தான் ஏடிஎம்மில் வைத்த 7.5 லட்சம் ரூபாயை தாமே திருடிச் சென்றதாக வாக்குமூலம் அளித்தார். அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தருமபுரி நகரத்தில் உள்ள அன்னசாகரம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேரினை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி திருமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் உள்ள சிவன், விநாயகர், துர்க்கையம்மன், மகாலட்சுமி உள்ளிட்ட ஆலயத்திற்கு புனித நீரூற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்போது பக்தர்கள் அரோகரா அரோகரா முழக்கங்களுடன் இறைவனை தரிசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் இசுக்கழி காட்டேரி கிராமத்தில் உள்ள பாலமுருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வயிற்றில் உரலை வைத்து அதில் மஞ்சள் போட்டு உலக்கையால் குத்தி பக்தர்கள் சிலர் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கொதிக்கும் எண்ணெயில் வெறும் கையால் வடையை எடுத்தும் 50 அடி உயரம் கொண்ட வேலில் அலகு குத்தியும் சிலர் நேர்த்திக்கடனை செலுத்தினர். அரசு பள்ளி மாணவிகள் உயர்கல்வி பயில்வதற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரையின் போது நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பள்ளி கல்வித்துறை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர் பள்ளி கல்வித்துறைக்கு 36,895 கோடியே 89 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார். இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நடப்பாண்டில் செயல்படுத்த 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் 15 மாவட்டங்களில் முன்மாதிரி பள்ளிகள் தொடங்க 125 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து அரசு பள்ளிகளையும் நவீனமயமாக்க பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 7000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என கூறிய அமைச்சர் வரும் நிதியாண்டில் 1300 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். சென்னை புத்தக காட்சி போன்று அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக காட்சிகள் நடத்தப்படும். மரபுகளை கொண்டாடும் விதமாக ஆண்டுக்கு 4 இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படும் என்று கூறிய அவர் புத்தக காட்சிகள் மற்றும் இலக்கிய திருவிழாக்கள் வரும் ஆண்டில் 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் நடத்தப்படும் என்றார். மேலும் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் சேருவதை ஊக்குவிக்கும் விதமாக இளநிலை படிப்புகளுக்கான முழு செலவை அரசே ஏற்கும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்தார். அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளில் உயர்கல்வி சேர்க்கை குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டம் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றி அமைக்கப்படுவதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். அதேவேளையில் ஏற்கனவே மாணவிகள் அரசின் வேறு நிதியுதவி ஏதும் பெற்று வந்தாலும் அது நிறுத்தப்படாமல் 1000 ரூபாய் உதவித்தொகை கூடுதலாக வழங்கப்படும் என்றும் கூறினார். மாறிவரும் கால சூழலுக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சார்ந்த பெண்கள் உயர்கல்வியை உறுதி செய்ய இத்திட்டத்தை மாற்றியமைப்பது அவசியமாகிறது. அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் பட்டப்படிப்பு, பட்டயப்படிப்பு, தொழிற்படிப்பு ஆகியவற்றில் இடைநிற்றல் இன்றி முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும்.
இந்த மாணவிகள் ஏற்கனவே பிற கல்வி உதவித்தொகை பெற்று வந்தாலும் இத்திட்டத்தில் கூடுதலாக உதவி பெறலாம். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 6 லட்சம் மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டும் பயன்பெற வாய்ப்புள்ளது. இந்த புதிய முன்முயற்சிக்காக வரவு செலவு திட்டத்தில் 698 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை இந்த ஆண்டு வழங்க முடியாத சூழல் உள்ள போதும் தமிழகத்தின் நிதிநிலை சீரானவுடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உறுதியளித்தார். மகளிர் முன்னேற்றமே மாநிலத்தின் முன்னேற்றம் என்பதை கருத்தில் கொண்டு தகுதியான பயனாளிகளை கண்டறிந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மகளிருக்கான உரிமை தொகை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். சென்ற ஆட்சியினர் விட்டு சென்ற நிதி நெருக்கடி சூழல் காரணமாக இந்த வாக்குறுதியை இந்த அரசு முதல் ஆண்டில் செயல்படுத்துவது கடினமாக இருந்து வருகிறது. இருப்பினும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுள்ள பயனாளிகளை பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் கண்டறிந்து பயன்கள் அவர்களை சரியாக கொண்டடையும் வகையில் திட்டத்தை வடிவமைப்பதற்கான பணிகள் முழு முனைப்புடன் நடைபெற்று வருகின்றன. இந்த அரசு எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகளின் காரணமாக நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படும் போது இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என உறுதி அளிக்கிறேன். பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை செயலாளர் முருகானந்தம் நிதி நெருக்கடியிலும் வருவாய் பற்றாக்குறை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வருவாய் பற்றாக்குறையை மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். டாஸ்மாக் மூலம் 36,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் வரும் ஆண்டில் 4,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாகவும் முருகானந்தம் தெரிவித்தார். மூவலூர் ராமாமிர்தம் திருமண உதவி திட்டம் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றப்படுவதாகவும் இதன் மூலம் உயர்கல்வி படிக்கும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் முருகானந்தம் தெரிவித்தார். போக ஒரு 4 திட்டங்கள் இருக்கு. கலப்பு திருமணமா இருக்கு, இன்டர்காஸ்ட் மேரேஜ் இருக்கு, விடோரி மேரேஜ் இருக்கு. அந்த 4 திட்டங்களும் தொடர்ந்து எந்தவித மாற்றமின்றி செயல்படுத்தப்படும். இந்த மூவலூர் ராமாமிர்தம் திட்டம் திருமண உதவி திட்டம் தான் இப்போ மாற்றி அமைக்கப்படுகிறது. ஏன்னா இது கல்வி தான் மிக முக்கியம். அது திருமணத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் அது ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம இதெல்லாம் வழங்க முடியுது. அது ஒன் டைம் தான் வழங்குகிறோம். அதில் கரெக்டாக பயனாளிகளும் சரியாக அந்த தேர்வில் சரியாக நம்மளால் செய்ய முடியல. இதெல்லாம் கருத்தில் கொண்டு இதுனா டைரக்ட் பெனிஃபிட்டாக போயிடும், நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். தமிழக பட்ஜெட்டில் 1 ரூபாய்க்கான வருவாய் மற்றும் செலவினங்களின் கணக்கு வெளியிடப்பட்டுள்ளது. 1 ரூபாயில் அதிகபட்சமாக 32 காசுகள் உதவித்தொகை மற்றும் மானியங்களுக்கு செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக ஊதியங்களுக்கு 20 காசுகள் செலவிடப்படுவதாகவும் வட்டி செலுத்துவதற்காக 13 காசுகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மூலதன செலவினங்களாக 12 காசுகள் ஒதுக்கப்படுவதாகவும் ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்காக 10 காசுகள் செலவிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடன் செலுத்தியதாக 7 காசுகளும் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக 4 காசுகளும் கடன் வழங்கலுக்காக 2 காசுகளும் செலவிடப்படுவதாக அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல வருவாயை பொறுத்தவரை 1 ரூபாயில் மாநில சொந்த வரி வருவாய் 40 காசுகளாக இருப்பதாகவும் பொதுக்கடன் வாங்கியதில் 34 காசுகள் வருவாயாக வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மத்திய அரசு நிதியிலிருந்து 11 காசுகள் கிடைப்பதாகவும் மத்திய வரியின் பங்கில் 9 காசுகள் வருவாயாக திரட்டப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி இல்லா மாநில வருவாயாக 4 காசுகள் கிடைக்கப் பெறுவதாகவும் கடன் வசூல் மூலமாக 2 காசுகள் வருவாயாக கிடைக்கப் பெறுவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களை மேம்படுத்தும் நோக்கில் 18,218 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தமிழக நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. அதன்படி மதுரவாயல் மற்றும் சென்னை துறைமுகம் இடையிலான உயர்மட்ட சாலை திட்டம் மீட்டெடுக்கப்பட்டு 5,770 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றிட அரசு உறுதி பூண்டுள்ளது. 20.6 கிலோமீட்டர் தூரத்திற்கான இத்திட்டத்திற்கு திட்ட அறிக்கை தயாராகி வரும் நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், தமிழ்நாடு அரசு, கடற்படை மற்றும் சென்னை துறைமுகம் ஆகியவற்றுக்கு இடையே விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைத்திடும் நோக்கில்
அக்கரை பகுதி வரையிலான 4 வழிச்சாலையை 6 வழிச்சாலையாக மாற்றுவது என தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. அதன்படி நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூரில் மீதமுள்ள 4 வழி பாதைகளும் 135 கோடி ரூபாய் செலவில் 6 வழி பாதையாக மாற்றப்பட உள்ளன. 2026ஆம் ஆண்டிற்குள் வெள்ள காலத்தில் மக்களை பாதிக்கக்கூடிய தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக மாற்றவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வரும் நிதியாண்டில் 1000 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் பாலங்கள் அமைக்கப்பட உள்ளன. இரண்டாயிரத்தி 2022-2023 நிதியாண்டு நிதியில் தமிழகத்தின் கடன் சுமை 6,53,00,000 கோடி ரூபாயாக இருக்கும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். In the year 2023, the net public debt is projected at 90,116.52 crore. Therefore, on 31/3/2023, the total outstanding debt will be 6,53,348.73 crore and the debt to GSDP ratio will be 26.29%. This is well within the limits set by the 15th Finance Commission. தமிழகத்தில் முதன்முறையாக பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் 30 கோடி ரூபாயில் நிதியம் உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். அரசு மற்றும் அரசு முகமைகளில் 5% பணிகள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.